வணக்கம் மாணவர்களே. 11ஆம் வகுப்பு யூனிட் 13ல ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அல்கீன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஆன்டி மார்கானிகோவ் ரூல் ஆர் பெராக்சைடு எஃபெக்ட் ஆர் கோரச்சஸ் அடிஷன் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல மறக்காம காட்டும். வாங்க கிளாஸுக்கு போகலாம். The addition of hydrogen bromide to an alkene in the presence of organic peroxide gives the anti-Markovnikov product. This effect is called peroxide effect. அதாவது ஒரு அடிஷன் ரியாக்ஷன்ஸ், ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட்ல ஒரு அடிஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது, கூட்டு வினைகள் நிகழும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோபீன் கூட ஹைட்ரஜன் புரோமைடு அடிஷன் ஆகும்போது இன் பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு மார்கானிகோவ் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. அதாவது எப்படி அப்படின்னா, இதுல கம்மியான ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்ல ஹைட்ரஜன் அடிஷன் ஆகிறதும், அதுக்கு அடுத்தது இருக்கிற கார்பன் கூட நெகட்டிவ் சேர்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்கானிகோவ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மார்கானிகோவ், அதாவது பெராக்சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ப்ரோபைன் கூட ஹைட்ரஜன் புரோமைடு சேர்க்கும்போது பெராக்சைடு முன்னிலையில் நமக்கு 1 புரோமோ ப்ரோபைன் அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. எப்படி இந்த மெக்கானிசம் எப்படி போகுது, ரியாக்ஷன் பாத்வே என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸ்டெப் 1ல என்ன ஆகுது அப்படின்னா, the weak oxygen single bond linkage in the peroxide undergoes a homolytic cleavage to generate a free radical formation. பென்சைல் பெராக்சைடு, இதை நம்ம என்ன சொல்லுவோம், C6H5 C டபுள் பாண்ட் O OO CO C6H5 அப்படிங்கிறது பென்சைல் பெராக்சைடு. இந்த பென்சைல் பெராக்சைடு அப்படிங்கிறது ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பாண்ட் இருக்கு, ஆக்சிஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில இருக்கிற ஒரு பாண்ட் என்ன ஆகுன்னா ரெண்டா ஈக்குவலா பிளவுபடுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதே இந்த பக்கம் இதுல ரெண்டா இப்படி உடையும் போது ஆக்சிஜன் ஒரு ரேடிக்கலாவும் இந்த பக்கம் ஆக்சிஜன் ரேடிக்கலாவும் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் அப்படின்னு சொல்றோம். இதை ஹெட்டிரோலிட்டிக் கிளீவேஜ் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் இருக்கிற ஏதாவது ஒரு இந்த ஆக்சிஜன் ஒரு பக்கமே ஒரு டோட்டல் பாண்ட் எடுத்துட்டு போயிடும். அப்போ ஒரு பக்கம் ஆக்சிஜன் O மைனஸ் ஆகும், இன்னொரு பக்கம் ஆக்சிஜன் O பிளஸ் ஆகும் மாறிச்சுன்னா அது ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் சொல்லுவோம். இங்க நடக்கிறது என்னன்னா ஹோமோலிட்டிக் கிளீவேஜ், இரண்டும் ஈக்குவலா உடையும் போது ஆக்சிஜன் O டாட் அப்படின்னு கிரியேட் ஆகும். அப்போ ரெண்டு C6H5 C டபுள் பாண்ட் O டாட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இதுதான் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஹோமோலிட்டிக் ஃபிஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் நமக்கு கிரியேட் ஆகுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ல இருந்து நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஃபினைல் ஃப்ரீ ரேடிக்கல் கிரியேட் ஆகுது. இந்த ஃபினைல் ஃப்ரீ ரேடிக்கல் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, இந்த டபுள் பாண்ட் இந்த பக்கம் போகும்போது அப்ப இந்த பாண்ட் C6H5 தனியா உடைஞ்சு ரேடிக்கலா ஃபார்ம் ஆயிடும். அப்ப C6H5 ஃப்ரீ ரேடிக்கல், அதாவது ஃபினைல் ஃப்ரீ ரேடிக்கல் இந்த பக்கம் C6H5 ஃபினைல் ரேடிக்கலாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் மாறிடும். இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டெப் 2ல the radical abstract of hydrogen from hydrogen bromide thus generating bromine radical. அப்போ phenyl radical என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் புரோமைடு கூட சேரும்போது அப்போ ஹைட்ரஜனை மட்டும் அப்சார்ப் பண்ணிக்குது. அப்போ C6H6 மாறி bromine free radical கிரியேட் ஆயிடும். ஸ்டெப் 3ல என்ன நடக்குது அப்படின்னா, bromine free radical add to a double bond in the way of to form a more stable alkyl free radical. அப்போ bromine radical added to the double bond of in the way to form more stable radicals of free radicals form ஆயிடும். இதுல பார்த்தோம் அப்படின்னா ப்ரோபீன் அப்படிங்கிற C6H3 CH டபுள் பாண்ட் CH2 ப்ரோபீன். இந்த bromine ஃப்ரீ ரேடிக்கல் என்ன ஆகுது அப்படின்னா அப்போ இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற கார்பன் கூட அடிஷன் ஆகுது. அப்போ அது ஹோமோலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஹோமோலிசிஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற ஒரு பை பாண்ட் பிரேக் ஆகும்போது நமக்கு இது சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆகும். அப்போ ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல், இந்த பக்கம் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் நமக்கு கிரியேட் ஆகும். அப்போ அது எந்த பக்கம் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ல வேணாலும் அடிஷன் ஆகலாம். ஹோமோலிசிஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் ஸ்டேபிள் பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல். இது பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல் இந்த கார்பன்ல ஃபார்ம் ஆகும். செகண்டரி அப்படின்னா செகண்ட் கார்பன்ல ஃபார்ம் ஆகும். இது பிரைமரி கார்பன், இது செகண்டரி கார்பனா கன்வெர்ட் ஆகும். அப்ப பிரைமரி கார்பனுக்கு பதிலா பிரைமரி கார்பன்ல அடிஷன் ஆகிறதுக்கு பதிலா இந்த கார்பன்ல அடிஷன் ஆச்சு அப்படின்னா லெஸ் ஸ்டேபிளா நமக்கு காம்பவுண்ட் ஃப்ரீ ரேடிக்கல் காம்பவுண்ட் கிடைக்கும். இதே புரோமின் இந்த காம்பவுண்ட்ல சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு மோர் ஸ்டேபிள் செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, in addition to hydrogen bromide to a secondary free radical. அப்போ இந்த மாதிரி ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற ப்ரோபைன் கூட அப்போ புரோமின் அடிஷன் ஆகும்போது அது எப்படி ஆகலாம், லெஸ் ஸ்டேபிள் பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல் ஆகலாம் அல்லது ஸ்டேபிள் செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகலாம். நெக்ஸ்ட் புரோமின் ஹைட்ரஜன் புரோமைடு அடிஷன் ஆகும். ஹைட்ரஜன் புரோமைடு நெக்ஸ்ட் அடிஷன் ஆகும்போது அப்போ ஹைட்ரஜன் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே
CH2 கார்பன் கூட அடிஷன் ஆகும்போது இது CH3 மாறும், CHBr. அப்போ இது மைனர் ப்ராடக்ட் 2-bromo-propane அப்படிங்கிற மைனர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மோர் செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். இது ஹைட்ரஜன் புரோமைடு கூட அடிஷன் ஆச்சு அப்படின்னா ஸோ அப்போ ஹைட்ரஜன் வந்து ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் கூடவும் புரோமின் வந்து இந்த கார்பனோட அடிஷன் ஆக வச்சு அப்படின்னா நமக்கு மோர் ஸ்டேபிள். ஸோ 1-bromo-propane அப்படிங்கிற மேஜர் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். தி ஹைட்ரஜன் குளோரைட் பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர், அதாவது 430.5 so kilojoule mole inverse than hydrogen bromide bond 36.3.7 kilojoule per mole. So thus hydrogen chloride is not cleaved by the free radical. The hydrogen iodide bond is weaker, 296.8 kilojoule per mole than hydrogen chloride bond. Thus hydrogen iodide bond breaks easily, but iodine free radicals so combined to form iodine molecules instead of adding to the double bond, and hence peroxide effect is not observed in hydrogen chloride and hydrogen iodide. So next one enna appadina Karacha's addition. In metal catalyst free radical addition of CXCl3 compounds to alkenes is called Karacha's addition reactions. So first one enna appadina addition to sulfuric acid to alkenes. So alkenes react with the cold and concentrated sulfuric acid to form an alkyl hydrogen sulfate accordance with the Markovnikov rule. Further hydrolysis yield alcohols. So the propane கூட sulfuric acid ஆட் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா CH3CH. ஸோ அப்போ sulfuric acid இருக்கிற OSO2H. ஸோ இந்த CH2ல ஒரு ஹைட்ரஜன் அடிஷன் ஆச்சு அப்படின்னா CH3 மாறிடும். ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம்னா 2-propyl hydrogen sulfate அப்படின்னு சொல்றோம். இதை ஹைட்ரலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா CH3CH3OH, அதாவது 2-propanol அப்படிங்கிறது நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அடிஷன் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் டு அல்கீன்ஸ். ஸோ அப்போ அல்கீன்ஸ் கூட சல்ஃபூரிக் ஆசிட் அடிஷன் பண்ணி ஹைட்ரலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரொப்பனால் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த சேனல் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.